வெயிலின் தாக்கம் மற்றும் எரிபொருட்களின் விலை உயர்வு எதிரொலியால் கோயம்பேடு சந்தையில் காய்கறிகளின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. வெயில் மற்றும் எரிபொருள் விலை உயர்வு தாக்கம் குறைந்த பின்னரே காய்கறிகளின் விலை குறையக்கூடும் என வியாபாரிகள் தெரிவித்துள்ளது குறித்து செய்தியாளர் குணசுந்தரி தரும் கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். வணக்கம். ஆசியாவிலேயே மிகப்பெரிய வணிக வளாகமாக திகழக்கூடிய சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டில் தொடர்ந்து காய்கறிகளின் விலை என்பது உயர்ந்திருக்கிறது. குறிப்பாக இந்த வெயிலின் தாக்கத்தின் காரணமாக காய்கறிகளின் விலை உயர்ந்திருப்பதாக வியாபாரிகள் பொதுவாக தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக அண்டை மாநிலங்களான ஆந்திரா, கர்நாடகம் போன்ற அனைத்து மாநிலங்களிலிருந்தும் காய்கறிகளின் வரத்து என்பது இருந்து வரும். அதேபோன்று தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் அண்டை மாவட்டங்களிலிருந்தும் இங்கு தினம்தோறும் 1000த்திற்கும் மேற்பட்ட வாகனங்கள் மூலம் காய்கறிகள் வரத்து என்பது இருந்து வருகிறது. இந்த நிலையில் தொடர்ந்து வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருவதனால் காய்கறிகளின் வரத்து குறைந்து காணப்படுவதாக வியாபாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த வகையில் தற்பொழுது இங்கிருக்கக்கூடிய கோயம்பேடு மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய வியாபாரிகள் நம்முடன் இணைந்திருக்கிறார்கள். அவர்களிடம் எவ்வாறு இந்த காய்கறிகளின் விலை உயர்வதற்கான காரணங்கள் பற்றி கேட்கலாம். வணக்கம் சார். இப்ப பாத்தீங்க அப்படின்னா தொடர்ந்து காய்கறிகளின் விலை என்பது உயர்ந்து இருக்கிறது. எந்த மாதிரியான காய்கறிகளின் விலை உயர்ந்து இருக்கிறது? இந்த காய்கறிகளின் விலை உயர்விற்கு காரணம் என்ன? எல்லா காய்கறிகளும் இப்போ பச்சை காய்கறி எல்லாமே வெயிலின் தாக்கத்தால் எல்லா காய்கறியும் விலை உயர்ந்திருக்கு. போன வாரத்தோட இந்த வாரம் பார்த்தீங்கன்னா எல்லாமே கிலோக்கு 5 ரூபா 10 ரூபா வரலாம் ஏறி சனிச்சமான விலையில ஏறி இருக்கு. தக்காளி பார்த்தீங்கன்னா ஆந்திரா, கர்நாடகாலேருந்து வருது. இப்போ அந்த தக்காளி மொத்தமாக இப்போ கல்கத்தா, டெல்லி அந்த பக்கம் தக்காளி கம்மியால் அந்த பக்கம் ஏற்றுமதி செய்கிறாங்க. அதால் நம்ம ஊரை விட அந்த ஊரில் விலை ஜாஸ்தி விற்கிது. இப்போ தக்காளி எல்லாம் பார்த்தீங்கன்னா போன வாரத்தோட இந்த வாரம் கிலோக்கு 10 ரூபா அதிகமாக விற்கிது. இன்னும் ஒரு 15 நாளைக்கு 20 நாளைக்கு வெயிலின் தாக்கத்தால் கண்டிப்பாக எல்லா காய்கறியும் தக்காளி விலை குறையறதுக்கான வாய்ப்பு குறைவு தான். எல்லாம் அண்ட மாநிலத்திலேருந்து கொஞ்சம் பேர் அங்கே தக்காளி போகிறதுனால இங்கே தக்காளி வரத்து கம்மியாக இருக்குது. அதிகபட்சம் 60 வண்டி வர இடத்துல இப்போ 40 வண்டி 35 வண்டி தக்காளி தான் வருது. அதால விலை ஏற்றமாக இருக்கிறது. தற்பொழுது காய்கறிகளின் விலையும் இந்த வெயிலின் தாக்கத்தின் காரணமாக தொடர்ந்து உயர்ந்திருக்கிறது. குறிப்பாக கத்திரிக்காய் நேற்று அதாவது கடந்த ஒரு வாரங்களுக்கு முன்பாக 50 முதல் 60 ரூபாய்க்கு விற்பனையான நிலையில் இன்று 70 ரூபாய்க்கும், அதே போன்று மற்ற காய்கறிகளின் விலை தொடர்ந்து கிலோவிற்கு 20 முதல் 30 ரூபாய் என்பது உயர்ந்து விற்பனையாவதாகவும், அதேபோன்று இந்த தொடர் உயர்விற்கு முக்கிய காரணமாக வெயிலின் தாக்கம்தான் ஒரு காரணமாக இங்கிருக்கும் வியாபாரிகள் தொடர்ந்து அவர்கள் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள்.